Hello guys, welcome back to Chanson. கிலோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வரையும் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ $92,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $85,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ பிட்காயின் மட்டும் இல்லாமல் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் டேஸ்லையுமே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து ஆகுமா, அண்ட் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரையும் வந்து டம்ப் ஆகலாம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் ஃபார்மேஷனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து பண்ணிட்டு இருந்ததுன்னு. ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட அப்பர் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 92,800 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது கைண்ட் ஆஃப் ஒரு ஹரிசான்டல் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தது. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இப்போ ஃபால் ஆயிருக்கு. ஸோ சிங்கிள் டேல மட்டுமே கிட்டத்தட்ட 8.19% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ். ஸோ பிடிசிஏ ஆல் காயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிடிசியோட நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்னா, ஒன்று இந்த டிசைனிங் சேனலோட லோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்து திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி ஒரு $88,000 வந்து $90,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். தென் இன்னொரு சினாரியோ நம்ம பார்த்தோம்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இப்போ 100 EMA வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 100 EMA மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடுச்சுன்னா பிடிசியோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் டே $77,000 $72,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஆக்சுவலி பிட்காயின் வெறும் ஒரு 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா $106,000 $85,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆயிருக்கு. அண்ட் பிட்காயினோட ஆல் டைம்லேருந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு புல் பேக் பம்ப் கூட கொடுக்காம டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ வீக்லியில் எந்த டைம் ஃப்ரேமில் பிடிசியோட ஆர்எஸ்எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ல தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பம்ப் ஆகியே வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாகவே கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணுறது வந்து நடக்கும். ஆக்சுவலி நேற்று கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் டம்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து டம்ப் ஆயிருக்கு. S&P 500 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ். ஸோ $1 trillion கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்லேயுமே ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா $1 billion கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம் லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில். ஸோ பிடிசி ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா $1 lakh திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணி எப்படியாவது இந்த 50 EMA வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணணும். பட் இப்போ பிடிசிக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. பிட்காயின் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுதுன்னா ஆல்ட் காயின்ஸ் இன்னும் மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ எத்தீரியமோட ப்ரைஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா $2,700 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து வந்திருக்கு. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபாலிங் கஜோட லோ ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டாகவே எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் எத்தீரியம் இந்த சப்போர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2,400 கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து வரலாம். ஆக்சுவலி நேற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிடிசி ரொம்ப நல்லாவே வந்து டம்ப் ஆச்சு. அது கூடவே சேர்ந்து டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆயிருக்கு. டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பம்பே வந்து ஆகல. ஸோ அதனால தான் ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவாவது வந்து ஹோல்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் நேற்று டாமினன்ஸ் மட்டும் பம்ப் ஆகியிருந்ததுன்னா எல்லா ஆல்ட் காயின்ஸுமே மினிமம் 20-30% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிராஷ் வந்து ஆயிருக்கும். ஸோ டாமினன்ஸோட டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறப்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணணும். ஸோ பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57.86 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகலாம். தென் கிரிப்டோ மார்க்கெட் இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸாகவே ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம யூஎஸ்டி டாமினன்ஸோட வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பித்தாலே பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுன்னா லாஸ்ட் இயர் ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்தது. அண்ட் இந்த இயரோட ஏப்ரல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது. ஸோ எப்படியாவது இந்த வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே இன்னும் போக ஆரம்பிச்சதுன்னா
இன்னும் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகும். ஸோ கைஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். லீவரேஜ் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி லீவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பயங்கரமான ஒரு லிக்விடேஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இது பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. அண்ட் உங்களோட சப்போர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.